ராதிகாவுக்கு நடந்த அறுவை சிகிச்சை. மகளிர் தினத்துல பகிர்ந்த வலிமையான பதிவு. நடிகை ராதிகா சரத்குமார் தனக்கு நடந்த அறுவை சிகிச்சை பத்தி தன்னோட சமூக வலைதள பக்கத்துல புகைப்படத்தோட பகிர்ந்துகிட்ட தகவல் இப்போ வைரல் ஆயிட்டு வருது. மறைந்த பழம்பெரும் நடிகர் ராதாவோட பொண்ணுதான் ராதிகா சரத்குமார். இவங்க பாரதி ராஜா இயக்கத்துல 1978வது வருஷம் வெளியான கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. அடுத்த 2 வருஷத்திலேயே முன்னணி நடிகையா மாறினாங்க. கதாநாயகி மட்டும் இல்லாம கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களையும் தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வராங்க. பல முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவாவும் நடிச்சிருக்கக்கூடிய ராதிகா, தன்னோட கணவர் சரத்குமாருக்கே மனைவியாவும், அம்மாவாவும் சூரியவம்சம் படத்துல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 90ஸ் காலகட்டங்கள்ல முன்னணி நடிகர்களா இருந்த விஜய், அஜித், பிரசாந்த் மாதிரியான நடிகர்களுக்கும் அம்மாவா பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சினிமால மட்டும் இல்லாம சீரியல்லயும் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகை ராதிகா சரத்குமார், தயாரிப்பாளர், தொகுப்பாளர் அப்படின்னு பன்முக திறமையாளரா இருக்கிறவங்க. ஓய்வே இல்லாம ரொம்பவுமே துருதுருன்னு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராதிகா, தனக்கு நடந்த அறுவை சிகிச்சை பத்தி இப்போ தன்னோட Instagram பக்கத்துல புகைப்படத்தோட பதிவிட்டிருக்காங்க. என்ன பத்தியோ, என்னோட வேலைய பத்தியோ எப்பவுமே பேச மாட்டேன். கடந்த 2 மாசமா ரொம்பவுமே கொடுமையா இருந்துச்சு. 2 படங்களோட லொகேஷன்ல இருந்தப்போ என்னோட முழங்கால காயம் பட்டுடுச்சு. இப்போ இதுக்கு ஒரே தீர்வு அறுவை சிகிச்சையா தான் இருந்துச்சு. பின்னாடி என்னோட வேலையில நான் ஒரு மாரத்தான் ஓட ஆரம்பிச்சேன். வலி நிவாரணிகள், முழங்கால் பிரேஸ், கிரையோதெரபி இந்த மாதிரியானவங்கள போட்டுட்டு வலியோட வேலை செஞ்சேன். ஆனா நான் வலியால துடிச்சப்போ எனக்கு ஆதரவா இருந்தது என்னோட குடும்பம் தான். என்னோட மிகப்பெரிய தூண் அப்புறம் வலிமை தங்க இதயம் கொண்ட என்னோட கணவர் சரத்குமார் ஒரு குழந்தை மாதிரி என்ன கவனிச்சுக்கிட்டாரு. எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். வலுவா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.